ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனிஒருவன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நியூ சென்னை ஷாப்பிங்கோட சம்மர் சேல் தான் பார்க்க போகிறீங்க. ஆமாங்க, இந்த கடையில் எது எடுத்தாலுமே 160 தான். இந்த ஷாப் எங்கே இருக்குன்றது உங்களுக்கு இந்த வீடியோவில் லொக்கேஷன் காமிச்சிருப்பேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மதுரையில் இந்த ஷாப்ஸ் வேரியஸ் லொக்கேஷனில் வந்து போட்டிருந்தாங்க, நிறைய இடத்துல போட்டிருந்தாங்க. நம்மளே வில்லாபுரம், சர்வேயர் காலனி, ரிசர்வ் லைன்லலாம் வந்து நீங்கள் நம்ம சேனலில் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஷாப்ஸுமே விசிட் பண்ணியிருக்கீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கிடைக்கிது. இந்த பக்கெட் வந்து மூடி வச்சு இருக்குது பாருங்கள், இதுவுமே 160 தான். இந்த ஒற்றைக்கம்பு, விளக்கமாறு எல்லாமே வந்து 160 தான். இந்த ஃப்ரிட்ஜு ஸ்டாண்டுமே இருந்தது 160க்கு. இந்த பேஸ்கெட்டுமே வந்து 160 தான். அதுக்கடுத்து பாத்திரம் விளக்கி கவுத்துற கூடையுமே வந்து இருந்தது. நிறைய திங்ஸ் இருந்தது 160க்கு. கிட்ஸுங்களுக்கான டாய்ஸ் வந்து நிறையா இருந்தது. சாப்பர் இருந்தது, கர்டன் இருந்தது. கிட்ஸுங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா தனியாக அவங்களுக்குனே ஒரு வந்து பட்ஜெட் வந்து ஒதுக்குற மாரி இருக்கும். அந்த மாதிரி டாய்ஸ் நிறையா இருந்தது. ஏன்னா அங்கே பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்த கிட்ஸுங்க அதை தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிட்ஸுங்களை கூப்பிட்டு வந்த ஃபேமிலிஸ் எல்லாமே வந்து அதுதான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கான டாய்ஸ் நிறையா இருக்குது. நம்மளும் வச்சு விளையாடணுன்னா விளையாடலாம், அந்த மாதிரி இருந்தது டாய்ஸு. நிறைய திங்ஸ் இருந்தது இந்த இடத்துல. குர்த்தீஸுமே வந்துருந்தது. இதுக்கு முன்னாடி வந்து ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து இல்லை. இந்த நியூ சென்னை ஷாப்பிங்கில் வந்து ட்ரெஸ் கலெக்ஷன்ஸுமே இருந்தது. ஜென்ஸுக்கான டிஷர்ட்டு, அப்புறம் ட்ராக் பேண்ட் இருந்தது. கிட்ஸுங்களுக்கான ட்ரெஸ் இருந்தது. அப்புறம் லேடீஸ்க்கு வந்து குர்த்தீஸ் இருந்தது. குர்த்தீஸ், பேண்ட் இந்த மாதிரி இருந்தது. அந்த ட்ரெஸ் குவாலிட்டியுமே 160க்கு நல்லா குவாலிட்டியாக இருந்ததுங்க. சூப்பராக இருந்துச்சு. 160ஆன்றது நம்ப முடியல. அந்த பேண்ட்டெல்லாம் வந்து நார்மல் நம்ம கடையில் ஒரு 300க்கு வாங்குகிற பேண்ட் மாதிரி தான் இருந்தது. அதுக்கடுத்து டாய்ஸு. இந்த பொம்மைலாம் நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. பார்க்கவே சூப்பராக இருந்தது. இது எனக்கே ஒன்று வாங்கிட்டு வரணும் போல் இருந்தது. ஆனால் பார்த்துட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கடுத்து இவர் யாருன்னா, இவர் தான் டாக்கிங் டாம்ன்னு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ரொம்ப நாள் முன்னாடி யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ வந்து கேம் விளையாண்டுட்ருப்போம் இந்த டாக்கிங் டாமில். அவர் தான் இவர். இவரும் இங்கே இருந்தார். அதுக்கடுத்து ரிமோட் கண்ட்ரோல் கார் இருந்தது. ரிமோட் கண்ட்ரோல் ஹெலிகாப்டர் இருந்தது. அதுக்கடுத்து பாட்டில்ஸ், வாட்டர் பாட்டில்ஸுமே வந்து இருந்தது. நிறையா வச்சுருந்தாங்க. இந்த ஷாப் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லொக்கேஷன் வந்து சொல்கிறேன். இந்த 160 ருபீஸ் ஷாப் வந்து நம்ம புதூர் மார்க்கெட் இருக்கு இல்லையா, புதூர் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து இருக்குது. புதூர் பஸ் ஸ்டாப் கிட்ட மெயின் ரோட்லேயே தாங்க வந்து இருக்குது உங்களுக்கு புதூரில். பாருங்கள், இந்த புதூர் காய்கறி அங்காடிக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. டிஃபன் பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு, கிட்ஸுங்களுக்கான ஸ்நாக்ஸ் பாக்ஸு, கம்பார்ட்மெண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸு. ஏன்னா நம்ம வந்து ஒரே ஒரு ஸ்நாக்ஸ் மட்டும் இப்போ கொடுக்குறது கிடையாது. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு விடுவோம். இப்போ ஒரு சிப்ஸு, ஒரு டேட்ஸு அந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து வச்சு விடுவோம். அதுவே வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட் சைஸு ஸ்நாக்ஸ் பாக்ஸ், அப்படியே ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி இது இருக்குது. இது வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வச்சு விடலாம், கொஞ்சம் சிப்ஸ் வச்சு விடலாம், அப்புறம் வந்து கொஞ்சம் முறுக்கு இந்த மாதிரி ஏதாவது வச்சு விடலாம். அதுக்கடுத்து ஸ்டீல் பாக்ஸஸ்மே வந்து சின்ன சின்னதாக இருந்தது. இதுக்கு வந்து மூடி வந்து பிளாஸ்டிக் தான், ஆனால் வந்து அது ஸ்டீல் பாக்ஸு. ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு இது முடிஞ்சாலும் இப்போ வந்து சீசனுக்கு வந்து இருக்குது. ஹாட் பாக்ஸ் வந்து மீடியம் சைஸ் ஹாட் பாக்ஸாக வச்சுருந்தாங்க 160க்கு. இதுவுமே ஹாட் பாக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. பாருங்கள், இந்த சைஸஸ்லாம் வந்து 160 தான். ஹாட் பாக்ஸ் வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு கீழே இருக்கிற பாக்ஸஸ் ஃபுல்லாகவே வந்து ஹாட் பாக்ஸ் தான். உங்களுக்கு சாம்பிளுக்காக மட்டும் மேலே வச்சுருக்காங்க. நம்மளுக்கு வேணும்னா நம்ம எடுத்து எப்படின்னு பார்த்துக்கிறலாம். பேக் கலெக்ஷன்ஸுமே வந்து இருந்தது. ஹேண்ட் பேக்கு, ஸ்கூல் பேக்கு, பர்ஸஸ் இதெல்லாம் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. ஸ்லிங் பேக் இருந்தது. இதெல்லாமே வந்து 160 தான். ஸ்லிங் பேக் மட்டும் இல்லை, நார்மல் பேக்குமே வந்து இருந்தது. 160க்கு வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க. இந்த ப்ரைஸ்க்கு இது அஃபோர்டபுளான பேக் தான் எல்லாமே. ஸ்லிங் பேக் கொஞ்சம் குவாலிட்டியாகவே வந்து நிறையா வச்சுருந்தாங்க. நீங்கள் இந்த புதூர் ஷாப் விசிட் பண்ணிட்டீங்களான்னு சொல்லுங்கள். ப்ராடக்ட் வாங்கியிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். போகிறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மதுரையில் நடக்கிற எக்ஸ்போ அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பார்ட் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸு. ஏன்னா வந்து 30 டேஸ் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்க. 30 டேஸ் வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஷாப் வந்து நடக்கும். நீங்களும் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
நம்ம இங்கே வாங்குற பொருளை நம்ம வந்து கரெக்டாக பார்த்து வாங்கிட்டு போகணும். ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் வந்து இல்லைன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதே மாதிரி உள்ளேக்கே வந்து ₹160 தான் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதனால் நீங்கள் வாங்கி செக் பண்ணிவிட்டு போங்க. எக்ஸ்சேஞ்ச் வந்து கிடையாது. ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம அமேசான், மீஷோவில் பார்க்குறதுமே வந்து இருந்தது. இந்த சாப்பர் டைப்ஸ் எல்லாம் வந்து இருந்தது. ஆன்லைனில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இங்கே வந்து வச்சுருந்தாங்க. நிறைய திங்ஸ் இருந்தது. செப்பல்ஸுமே 160க்கு வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஹவாய் மாடல் மாதிரியே இருந்தது. அதேமாரி சின்ன பசங்களுக்கான ஷூவும் இருந்தது. நார்மலாக போடுற செப்பல்ஸுமே வந்து இருந்தது. ஒரு 200, 300 மதிப்புள்ள ஸ்லிப்பர்ஸுமே வந்து இங்கே இருந்தது.